சர்க்கார் ரஃபீக் ஷா கபிலா சர்க்கார் அவர்களுடைய தவ புதல்வர் இனாயத்துல்லா சர்க்கார் அவர்கள் பேசுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய சஜாதா நஷீன் அவர்களே மற்றும் சஜாதா கிபிலா அவர்களே, ஏனே நம்முடைய சில்சிலாவுடைய ஷேഖுமார்களுடைய சஜாதா கிபிலா அவர்களே மற்றும் முஸ்தாதுமார்களே, ஃபைசி நாயகத்துடைய காதலர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை ஃபைசி நாயகத்துடைய ஒரு அங்கமாக நம்மை தேர்ந்தெடுத்தானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு முன்னால் பேசிய ஒவ்வொரு மகான்களும் ஃபைசி நாயகத்துடைய தஜல்லியாக அவர்களுடைய ஃபைசானை எடுத்து கூறு முகமாக அமைந்திருந்தார்கள். அல்லாஹு தாலா அந்த ஒரு மைக்கை கொண்டு பல கோடி ஸ்பீக்கர்களை அல்லாஹு தாலா வெளியாக்கி கொண்டே இருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் நேற்று முதல் இன்று வரை எஜமானுடைய ஃபைசான் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஹஸ்ர நிஸ்பத்துல ஜமாலா, ஹஸ்ர நிஸ்பத்துல தர்பியத் செய்யும் முகமாக, இப்படியாக அல்லாஹு தாலா நமக்கு ஃபைசி நாயகத்தை தந்தது அல்லாஹோடு நம்மை இணைப்பதற்காக, அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள அந்த நெருக்கத்தை குறைப்பதற்காக, அந்த நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக. நம்முடைய காலங்கள் அவர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்திருந்தால் வீணாகி இருக்கும் என்று பலவிதமான குலபாக்கள் இங்கே ஞாபகப்படுத்தினார்கள், கீதமும் இசைத்திருந்தார்கள். இப்ப அந்த அடிப்படையில அதுல ஒரு கீதம் இசைத்தாங்க. எங்களுக்கு கவலைகள் என்று வரும்போது நாங்க உங்க வாசலுக்கு தான் வர்றோம் எஜமானே, நீங்க கண்ணே மணியன்னு கூப்பிட்டு எங்களை அரவணைச்சு எங்களுடைய கவலைகளை போக்குறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மையும் கூட. எஜமானுடைய வாசலுக்கு வந்த யாருமே திருப்பி கவலையா போயிருக்க மாட்டாங்க, நிச்சயமா அல்லாஹுடைய ஃபதலை கொண்டு. அல்லாஹு தாலா அப்படி அவர்களை வச்சிருந்தான். அப்படி ஒரு ஹமீம் சஜாதா கூட சொல்லும் போது சொன்னாங்க, நமக்கு எந்த சூரத்துல பிடிக்குமோ அந்த சூரத்துல அல்லாஹ் வந்து நம்மளை தர்பிய செஞ்சாங்கிறது உண்மை. அதுதான் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எப்படி நமக்கு தாயை தேர்ந்தெடுத்தானோ, நமக்கு தகப்பனை தேர்ந்தெடுத்தானோ, அதே மாதிரி நம்முடைய மனைவியை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, சகோதரர்களை பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தானோ, அதே போன்று அல்லாஹு தாலா நமக்கு ஷேகையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அவர்கள் எவ்வளவு கருணை உள்ளவர்கள் என்பதை ஒவ்வொரு மனிதரும் ஞாபகப்படுத்தினார்கள். பொதுவா தன்னுடைய பிள்ளைய வளர்க்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், கண்டிப்பா. அது ஒரு பெரிய கமாலும் அல்ல. தன்னுடைய சகோதரர்களுடைய பிள்ளைய அதே மாதிரியே வளர்க்கறதுங்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம். நாங்கெல்லாம் அதை அனுபவிச்சிருக்கிறோம். எஜமான அவர்கள் எங்களையும் அவர்களுடைய பீர்பாயுடைய பிள்ளைகளாக இருந்திருந்தாலும் எங்களையும் தங்கள் வீட்டு பிள்ளைகளாக எங்களை வளர்த்தார்கள். அவ்வளவு கருணை காட்டுவாங்க, அவ்வளவு அன்பாக பேசுவாங்க, அவ்வளவு அரவணைப்போடு இருப்பாங்க. எங்கள சிறிய முகத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் கேட்பாங்க, என்ன பிரச்சனை. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்வை உற்று நோக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை கொடுத்திருந்தான். அவர்களுடைய வசீகரம் எல்லாம் நம்மை ஈர்த்தது. அவர்களை பார்த்து ரசித்தோம். நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நமக்கு தெரியும், நம்முடைய தாயை விட நம்முடைய தகப்பனை விட நாம் நேசித்த ஒரு ஜாத் என்றால் அது ஃபைசி நாயகமா தான் இருக்கும். நிச்சயமாக. ஒரு நாள் நான் அசத் மௌல்சா இவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு நாள் அப்ப சர்க்கார் எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, உஸ்தா வர போறாரு, அவரு ஷேவிங் பண்றதுக்காக வருவாரு. எஜமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏமா நீங்க எல்லாம் பார்த்து ரசிக்கிறீங்களே, அவ்வளவு அழகாவா இருக்க நானுன்னு கேட்கிறாங்க. சர்க்கார், உங்களை விட அழகு வேறு எதுவுமே கிடையாது துனியால, அவ்வளவு அழகா இருக்கிறீங்க நாங்க சொன்னோம். அப்ப ஜமா சொன்னாங்க, என்ன நீங்க பாக்கலமா, என்ன காட்டுற ஹக்க நீங்க பாக்குறீங்க, அதனால அழகா தெரியுற நானுன்னு சொன்னாங்க. அப்ப எஜமா தன்னை காட்டக்கூடியவர்களாக தாங்க இல்லவே இல்லை, தங்கள் ஹக்கை சதா காட்டிக்கொண்டு இருந்தார்கள். அதனாலதான் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஹக்கோடு ஞாபகம் வந்துச்சு. அவர்களை நாம சதா புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நமக்கு அல்லாஹவை காட்டி தந்தவர்கள். துனியாவுல சில வழிகளை காட்டி கொடுக்கிற அவனுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வழியா போங்க, அந்த வழியா போங்கன்னு சொல்றவனுக்கு நன்றி சொல்றோம். சில பாடங்களை கத்துக் கொடுக்கிற அவனுக்கு நன்றி சொல்றோம்.
காசு பணங்கள்ல உதவி செய்யணும், அவனுக்கு நன்றி செய்யறோம். எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மை படைத்தானோ அந்த நோக்கத்தை நமக்கு கற்றுத் தந்தவர்கள் ஃபைசி நாயம். அதான் அவர்களுக்கு நன்றி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம அவர்களுடைய உருசை கொண்டாடக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறோம். நாம ஒவ்வொரு நாளும் கொண்டாடியாகணும், ஒவ்வொரு நாளும் அவர்களை மதித்தாகணும். ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தோன்னு இருக்கக்கூடாது. அப்படி வடக்கூறுகளுக்கு சொல், இந்த வருஷம் அல்லாஹ் நம்முடைய உருசை அவர் முபாரக்கில் நம்ம கலந்து கொண்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இதை அவர்கள் கபூல் செய்தார்கள் என்று சொன்னால் அடுத்த வருஷம் உனக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பான். இது அல்லாஹ் செய்யற பேருபகாரம். அதனால நாம கொஞ்சம் யோசிக்கணும். இதுல எந்த தடைகள் இருந்தாலும் சரி, இங்க வந்து நாம ஆபாதாக்கியாகும். கான்கா ஆபாதா இருந்தாகணும், அவங்க ஆபாதாக்குன கான்கா. அதனால அவர்கள் மீது நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் அந்த தீனை ஹயாத்தாக்குவதாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த நோக்கத்தை வாழ்ந்தாங்க, அவங்க தீன ஹயாத்தாக்கத்தாங்க பாடுபட்டாங்க. அதனாலதான் நாம ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். அவங்க வேற எதையோ சொல்லல நமக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த காலையில கூட ஜமாலி நாயகத்துடைய மாதாந்த பாத்திர ஒரு பேர்பாய் ஞாபகப்படுத்தினார். ரசூலுல்லாஹ்வுடைய காலனியை ஒரு மனிதர் திருப்பி வைப்பார், ஒரு சஹாபி, சிறு வாலிபர். அனஸ் ரலியல்லாஹு தஆலா இதை அறிவிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் அந்த செருப்பு அவர் போட்ட உடனே பார்த்தாங்க, காலில் போடும்போது, இதை நீ அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக செய்தாய் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ். அப்படி என்றால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் உன்னை பொருந்துகிட்டான்னு ஒரே வார்த்தை. எதுக்குங்க? ரசூலுல்லாஹ் செருப்பை திருப்பி வச்சுக்க தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை திருப்பி வச்ச உங்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹுன்னு. என்னுடைய தீன மக்களுக்கு ஹயாத்தாக்குறது அவங்கள ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க நிச்சயமாக அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல், அவங்களுடைய ஹால் நாம் பார்த்தோம். சதா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை கழித்தார்கள். அதனாலதான் நாம இங்க கொண்டாடுறோம். நாம கொண்டாடல, அல்லாஹ் நம்மளை வச்சு அவரெல்லாம் அல்லாஹ் கொண்டாடும். அல்லாஹு தாலா கொண்டாடுறது அவர் சிறப்பாகி கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாகிக்கிட்டே போயிட்டே தான் இருக்கு, கொண்டாடிக்கிட்டே இருக்க. அல்லாஹ் பல உள்ளங்கள் அல்லாஹ் ஹயாத்தாக்கிக்கிட்டே இருக்கிறான். வெளியில நினைக்கிறோம் நாம அங்க உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷஃபீக் இப்னு இப்ராஹிம் அஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிற ஒரு மகான் சூஃபி, அவங்க முற்காலத்துல வாழ்ந்தவங்க, அவங்க சொல்றாங்க, ஜஅலல்லாஹு அஹ்ல தாஅத்தி அஹ்யாஅன் ஃபீ மமாத்திஹிம். அல்லாஹுடைய இறைநேசர்கள், அல்லாஹ்வை காட்டி தந்தவர்கள், அல்லாஹுடைய பாதையிலே தங்களுடைய வாழ்நாளை கழித்தவர்கள், அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் மௌத்தான பின்பும். வஹலல் மாசி அம்வாத்தன் ஃபி ஹயாத்திஹிம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள் அவங்க ஹயாத்தா இருக்கும் போது. நாம ஹயாத்தா இருக்கும் போதே மையத்தா இருக்கிறவங்க, அவங்க கபர்ல அல்லாஹு தாலா அவர்களை வச்சு பூத உடலை வச்ச பிறகு அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. இது சூஃபி மகான்கள் சொன்ன வார்த்தை. உண்மை அதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய கல்வி அல்லாஹுடைய ஞாபகத்துல இருக்குதோ அவன் ஹயாத்தானவன். மஸலுல்லதி யذ்குரு வல்லதி லா யذ்குரு கமஸலில் ஹய்யி வல் மய்யித். யாருடைய கல்வி அல்லாஹ்வை மறந்த நிலையில் இருக்குதோ அவன் மையத்தானவன். எப்ப சொன்னாங்க? ஹயாத்தா இருக்கும்போது சொன்னாங்க. அப்போ ஹயாத்தா இருக்கும் போதே தங்களுடைய கல்வை யாரு ஹயாத்தாக்கி கொண்டார்களோ அவங்க கல்புக்கு மௌத்து இல்ல, ஜிஸ்முக்கு தான் மௌத்து. அதனால அவங்க ஹயாத்தா இருக்கிறாங்க. இன்றும் ஃபைசி நாயம் ஹயாத்தா இருக்கிறாங்க பில் கல்ப். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? எப்படி நான் வாழ உங்களுக்கு முன்னால் இருக்கும் போது ஒருத்தருக்கு ஒரு அன்பாக, ஒருத்தருக்கு ஒருத்தருக்காக சகோதரத்துவத்தோடு இருந்தீர்களோ அதே போன்று நீங்கள் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு உதவியாக இருக்க வேண்டும். நான் கொடுத்த தீனை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். அதுதான் அவங்க ஆசைப்படுறாங்க. கூட ஞாபகப்படுத்தினாங்க. துல்கர்ணை இவங்க ஒய்சுல் கரணிக்கு அல்லாஹ் உயர்ந்த மகாம கொடுத்ததுக்கு காரணமே அவர்களை அல்லாஹு தாலா எப்படி உபயோகப்படுத்தினா உம்மத்துக்காக சதா இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால அவர்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய மக்காம கொடுத்தான். ரசூலுல்லாஹ் அவங்களை நேசிச்சாங்க. யார் ஒரு மனிதன் ஃபைசி நாயத்துடைய முரீதுக்காக தன்னுடைய பீர்பாய்களுக்காக மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பானோ அவன் அவர்களிடத்துல உயர்ந்தவனாயிருவான். அமல் செய்கிறவன் அப்புறம். ஆனால் யாரு தன்னுடைய சகோதரனுக்காக இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறானோ அவன் அவர்களிடத்துல சிறந்தவன் ஆகிடுவான். அதனால நாம நம்முடைய பீர்பாய்களுக்காக, நம்முடைய உறவுகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நண்பர்களே. அல்லாஹு தாலா இது போன்ற பாக்கியங்களை நமக்கு தருவது நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக. சங்கை மிக்க சஜ்ஜாதாக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாசனத்தை கேட்க நாம் ஆசையோடு இருக்கிறோம். அல்லாஹு தாலா இவர்களுடைய பரக்காத்தின் காரணத்தினால, அவர்களுடைய சந்ததியின் பரக்காத்தின் காரணத்தினால் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் ஹயாத்தாக்கி சதா அல்லாஹுடைய சிந்தனையில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்